ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குற ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே கால் வலிக்கலையா, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில் நிற்கும் போது அந்த மீடியாக்காரங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, அதனால அவங்க வந்து சஃபர் ஆகியிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்தே கேட்குறாரு. கருணாநிதி அவர்களே நம்ம கலைஞர்னு பேசிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆரை நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல்னு தான் நம்ம உச்சரிக்கணும். கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைப்பது வந்து மரியாதை குறைவான விஷயம் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டதால் வந்து விஜயினுடைய மாண்போ மரியாதையோ குறைய போகிறதில்லை, ஒருபடி அதிகமாக. இப்போ தாவேக்காக்காரங்க இதுக்காக டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு திமுக உறுப்பினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜய் வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனால் அவர் நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக உட்காந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் முதலமைச்சர் வர்றதை கவனிக்காத பாவனையில் KN நேருகிட்ட போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது பார்க்கும் போதே அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதை வந்து உதயநிதி வந்து கொஞ்சம் அக்கா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். இன்னைக்கு அசம்பிளி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் பேசியிருக்காரு, ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. உதயநிதிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே போயிருக்கு. அப்புறம் முதல்வர் வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு அசம்பிளி? எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் முழுமையாக அந்த சட்டசபை நடவடிக்கைகளை பார்க்கல, அந்த செய்திகளில் இருக்கிற அப்படி துண்டு துண்டாக தான் பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தாவேக்கா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டிங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது, ஓரளவுக்கு அந்த சபை நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. எல்லாத்துக்கு மேலே ஸ்பான்டனிஸாக வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிற விஷயமும் கரெக்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸோ இப்போ எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லா அமைச்சர்கள்னு சொல்ல முடியாது, சில பேர் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பாருங்க, பன்னீர்செல்வம் தாவேக்கா அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்னு சொல்லாமல் கருணாநிதி அப்படின்னு ஒரு உறுப்பினர் பேசுகிறாரு. அது குறித்து பேசும்போது நீங்கள் சபையுடைய கண்ணியத்தை காக்கணும், அந்த மரபை மதிக்கணுங்கிற சென்ஸில் அவர் பேசுகிறாரு. உண்மையில் அந்த அமைச்சர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜயே வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சு ஒரு விஷயம் பேசுறாரு. நீங்க வந்து கண்ணியம் மரபு பத்தி எல்லாம் பேசுறீங்க, நாங்கள்லாம் புது ஆட்கள் தான், அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் அட்வைஸை ஏத்துக்கிறோம், எங்களை மாத்திக்கிறோம். ஆனா அதே நேரம் முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு மரியாதைக்கு கூட எந்திரிக்கவே இல்லை, இருக்கையிலே அமர்ந்திருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் நீங்கள் இந்த கண்ணியத்தை எல்லாம் கற்றுக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பதிலடி கொடுக்கறது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் சபை நடவடிக்கைகளை பார்க்குற மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அந்த தாவேக்கா அமைச்சர்கள் மீதும் உறுப்பினர்கள் மீதும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே தாவேக்காவினரே இன்னைக்கு பல பேர் வந்து தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தற்குறியெல்லாம் கிடையாதுப்பா, உங்களை தாண்டி எங்களால பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிரூபிக்கிற விஷயமாவும் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சார், முதல்படியாக அமைச்சர் ரமேஷ் சொன்னதே நம்ம எடுத்துப்போம். அவர் சொல்லியிருக்காரு, முதல்வர் உள்ள வராரு, ஃபர்ஸ்ட் இதை கேட்டுறேன் சார், கருணாநிதின்னு தானே சொல்ல முடியும், சமூக வலைதளங்கள் கேட்குறாங்க. ரமேஷ்னா ரமேஷ், குமார்னா குமார்னு தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி தாவேக்காவோட கட்சிக்காரங்க சமூக வலைதளம் என்ன கேட்குறாங்க, கருணாநிதின்னு தானே சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த அடைமொழி கொண்டு யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேர்காணல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே நான் கலைஞர்னு வார்த்தை உச்சரிக்கவே மாட்டேன். கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், திமுகவின் அன்றைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் நான் தொடர்ந்து பேசுவேன். எங்கேயுமே நான் கருணாநிதி அப்படின்னா நான் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா
இப்போ கருணாநிதி அவர்களே நம்ம கலைஞர்னு பேசிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆரை நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல்னு தான் நம்ம உச்சரிக்கணும். ஜெயலலிதா பற்றி பேசும்போது நீங்கள் ஜெயலலிதான்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இவரை கலைஞர்னு சொல்லியாச்சுல. அப்போ அவங்கள பற்றி பேசும்போது புரட்சி தலைவி, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு வெறுமே அடைமொழி சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதன் காரணமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நேரத்துலையும் கருணாநிதின்னு தான் சொல்லுவேன். ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் இது மாதிரி பேசும்போது கருணாநிதி அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அந்த எடிட்டரே வந்து அப்படி துடிச்சு போயிட்டாரு. என்ன நீங்கள் கருணாநிதின்னு சொல்கிறீங்க, கலைஞரில் சொல்லணும் அப்படின்லாம் என்கிட்ட செல்லமாக கோபப்பட்ட சம்பவம்லாம் உண்டு. அதையும் மீறி கூட நான் இப்போவும் கருணாநிதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கருணாநிதின்னு சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் எல்லாருமே கலைஞர்னு சொல்லும்போது, ஒருத்தர் கருணாநிதின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பெரிய தெய்வ குற்றம் போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுடுது. அதுதான் இன்னைக்கு திமுக காரங்களை அதிர்ச்சி அடைய வச்சு ஓ பன்னீர்செல்வம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கும் முதலமைச்சர் விஜய் வந்து அதற்காக வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கும் அது போயிருக்கு. அதனால என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமெல்லாம் இல்லை. அதே நேரம் நீங்கள் ஒரு மரியாதை குறைவாக பேசுகிறத வந்து நம்ம ஏற்க முடியாது. கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைப்பது வந்து மரியாதை குறைவான விஷயம் இல்லை. ஓகே சார், அடுத்தபடியாக முதல்வர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாரு, சாரின்னு கேட்டிருப்பாரு. இது சாரி கேட்கணுமா? அவசியமான சாரியா அது? இல்லை, அது ஒரு பெருந்தன்மை தான். அதை வந்து நீங்கள் ரொம்ப இதாக டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ நான் சொல்கிறேன் கருணாநிதின்னு பேசுனது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அடடா கலைஞர்னு தான் சொல்லியிருக்கணும், கருணாநிதின்னு சொன்னது தப்புன்னு அவர் நினைத்திருக்கலாம். அதன் காரணமாக அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து விஜய் அவர்களுடைய பேச்சில் கூட அவர் கருணாநிதின்னு எங்கேயும் பேசுனது இல்லை, கலைஞர்னு தான் பேசுறாரு. பெரும்பாலானவர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அதன் காரணமாக கூட அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஓகே, அது சும்மா ஒரு இதுக்காக தான் கேட்பாங்க. ஆனா நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா அதையவே இன்னைக்கு தாவேக்கா கட்சியினால தாங்க முடியல. நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவசியமற்ற மன்னிப்புன்ற மாதிரி அவங்க கருதுறாங்க. இல்ல, அதுதான் அது வந்து அது விஜய் அவர்கள் தானே முடிவு பண்ணணும். அது அவசியமற்றதா அவசியம் இல்லாததா அப்படிங்கிறத நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அது அவர் தான் சொல்லணும். இன்னொன்று, அவருக்கு தெரிந்து அவர் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணி தானே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் மன்னிப்பு கேட்டதால் வந்து விஜயினுடைய மாண்போ மரியாதையோ குறைய போறதில்லை, ஒருபடி அதிகமாக. இப்ப தாவேக்காரங்க இதுக்காக டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு திமுக உறுப்பினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜய் வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனால் இவர் நல்ல மனுஷனா இருப்பார் போல இருக்கேன்னு அவங்க நினைப்பாங்க. அவர்களுடைய மனசில் வந்து இவர் ஒருபடி உயரத்துக்கு போவார்ல, அதனால அதை நம்ம ரொம்ப நெகட்டிவா பார்க்க வேண்டியது இல்லை சார். அதே மாதிரி இதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட தயங்காம, சரி சார் இந்த மாண்பெல்லாம் சொல்றீங்க, உங்களோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் முதல்வர் ரொம்ப எந்திரிச்சு கூட நிக்கலன்னு கேட்டாரு. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? அவங்க ஏன் நிக்கல? இல்ல, அது நிக்கலைங்கிறது வந்து அதில் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் சொல்லணும். முதலமைச்சர் வரும்போது உறுப்பினர்களோ எதிர்கட்சி தலைவரோ எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபை மரபுப்படி சபாநாயகர் வரும்போது தான் நீங்க அந்த மரியாதையை கொடுக்கணும். ஸோ அதன் காரணமாக இவர் வந்து எந்திரிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. விஜயனுடைய வெற்றியை வந்து திமுக இன்னுமே ஜீரணிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக ஒரு உள்ள வர்றதை இவங்களால ரசிக்க முடியலை. அதனால அந்த மரியாதையை கொடுக்கலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம நிறைய அந்த நேரலையில பார்க்குறோம், முதலமைச்சர் வராரு, வந்துட்டு சும்மா மரியாதைக்கு வணக்கம் வச்சுட்டுலாம் அவர் உட்கார்றது இல்லை. ஒரு 360 டிகிரியில் அப்படி சுற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் வணக்கம் வைக்கிறாரு. அதுவும் கூட மரபு இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச மரியாதையாக அவர் எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துறாருங்கும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கையில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிக்கிறதுல என்ன வந்துட போகுது? என்ன இல்லைங்க, இது வந்து மரபு, நாங்க உட்கார்ந்தா இருக்கணும், அல்லது நான் எந்திரிக்க வேண்டிய மரபு இல்லை அப்படின்லாம் நீங்க சட்டம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து இது மரபா மரபு இல்லையா அவசியமா இல்லையா என்பதை தாண்டி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நேரலையில மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மக்களுடைய மனசுல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத உதயநிதி வந்து யோசிக்கணும். என்னடா அது ஒரு முதலமைச்சர் விஜய் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு, எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் சொல்றாரு, ஆனா இவர் வேணும்னு அவர் வந்து அதை கவனிக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காரு,
இவர் என்ன மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தானே பின்னடைவு. அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக உட்காந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் முதலமைச்சர் வர்றதை கவனிக்காத பாவனையில் KN நேருகிட்ட போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது பார்க்கும் போதே அது ரொம்ப செயற்கையா இருக்கு. அதை வந்து உதயநிதி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கட்சிக்கும் நல்லது இல்லை. சார் அதே மாதிரி இன்னைக்கு பல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். தள்ளுபடி பண்ணியிருக்காரு லோன்ஸ் எல்லாமே. ஃபார்மர்ஸ் வாங்குற லோன் எல்லாமே தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இது மூலமாக இன்னும் சுமை தான் இன்க்ரீஸ் ஆகும் ஃபினான்ஷியல் வைஸு. பட் இருந்தாலுமே அவர் அதை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அறிவித்த அறிவிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், இது ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கிறதுங்கிற கிட்டத்தட்ட ஒரு புலிவால் பிடிச்ச மாதிரி தான். இந்த பக்கம் போனாலும் முட்டும், அந்த பக்கம் போனாலும் முட்டுங்கிற மாதிரி. இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கலைன்னா ஏன் அறிவிக்கலை, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் சொன்னீங்களே ஏன் செய்யலை, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு கோரஸ் பாடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி பஞ்சாயத்து வருதே, சரி அந்த திட்டங்களையெல்லாம் அறிவிப்போன்னு அறிவிக்கும் போது இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க, மேற்கொண்டு கடன் வாங்குவீங்க, மேற்கொண்டு எங்களை கடனாளி ஆக்குவீங்களாங்கிற ஒரு விமர்சனமும் வரும். அது ரெண்டையுமே தவிர்க்க முடியாது. பட் எல்லாத்துக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வை ஒன்று தான். நீங்கள் எத்தனை திட்டங்கள் வேண்டாலும் அறிவிக்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அறிவிப்புக்கும் அந்த நடைமுறைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவார், அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஒரு அமைச்சர் வந்து ஒரு விழாவுக்கு போவார், அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பார். பல நேரங்களில் இது அறிவிப்பாக மட்டுமே தான் இருக்கு. என்ன அது நடைமுறைக்கு வர்றதில்லை, ஒரு செயல்பாட்டுக்கு வர்றதில்லை. பட் அந்த மாதிரி இது ஆகக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிப்பதும் அதை செயல்படுத்தாமல் அதை முடங்கி கிடப்பதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அந்த பேட்டர்னில் தாவேக்கா ஆட்சியிலும் நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ஒரே எதிர்பார்ப்பு. ஓகே சார். அடுத்தபடியாக அமைச்சர் சரத் அவர்கள் அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி இன்னுமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு அமைச்சரும் விளக்கம் கொடுத்துருப்பாரு. நான் யூஸ் பண்ணனே வச்சுக்கிட்டா கூட அது ஸ்டேடியம்க்கு வெளியே விற்றாங்களா, அப்போ திமுக வித்துச்சா அப்படின்னு கூட கேட்டிருக்காரு. இந்த இந்த மோதல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து ஒரு நியாயமான ஆர்கியூமெண்ட்டாக எனக்கு தெரியல. நான் வந்து அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது அவருடைய தரப்பு நியாயமாக இருக்கும் பட்சம் அவர் அதில் தானே உறுதியாக இருக்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய தரப்பு வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் திருப்பி வந்து அதையே வந்து எடுத்துகிட்டு வர்றீங்களேங்கிற மாதிரி பேசுகிற வரைக்கும் ஓகே தான். அப்போ ஒரு பேச்சுக்காக நான் வந்து பண்ணினதாக இருந்தால் அந்த ஆட்சியில் அது வெளியில் விற்றாங்களா அப்படின்னா அப்போ இவர் பண்ணினாருங்கிறது அதுக்குள்ளார வருதில்லை. அதனால் அது வந்து ஒரு சரியான கேள்வியாக எனக்கு தோணலை அது. ஓகே சார். சார் அடுத்தபடியாக ஆதவர்ஜுனா நேற்று நைட்டு அந்த 2 மாணவர்கள் இறந்துருப்பாங்க. ஆதவர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் போய் பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் விவாதம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு இறப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கும்போது ஆளுங்கட்சியிலிருந்து அல்லது அரசு தரப்பிலிருந்து போகும்போது மக்களுடைய கோபம் வந்து அவர்கள் மீது திரும்புவதுங்கிறது ஒரு இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னா நீங்கள் வராதிங்க, நாங்கள் உங்களை வந்து அவங்கள பார்க்க விட மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருப்பவர்கள் அவங்கள சமாதானப்படுத்தி அல்லது காவல்துறை அதிகாரிகள் அவங்கள ஆஃப் பண்ணி அந்த நிலைமையை வந்து சகஜமாக்குவாங்க. அந்த மாதிரி இவர்கள் செல்லும் போது அந்த மாதிரி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது குறித்து நமக்கு உறுதியா தெரியல. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அமைச்சர்களோ அதிகாரிகளோ கண்டும் காணாமல் இருந்தா தப்பு. ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால அதை நம்ம அப்படிதான் அதை பார்க்கலாம். வீடியோ நான் பார்த்தேன். 3 டேஸ் ஏன் வந்து 3 டேஸ் விட்டு ஏன் வந்தீங்கலாம் விவாதம் பண்றாங்க. இது இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து எப்படி கேட்க முடியும், ஒரு அமைச்சர் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் அல்லது நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே தன்னிச்சையாக அவர்கள் முடிவெடுத்து வந்துட முடியாது. இதுக்கு முதல்வர் உத்தரவு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய அனுமதி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஏன் நீங்க 3 நாள் கழிச்சு வந்தீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. இப்ப வந்திருக்காங்க, இப்ப நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களா இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி நம்ம வந்து வாட்சையும் காலண்டரையும் வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. ஓகே சார். சார் இந்த 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 அடுத்த இன்னொரு டாபிக் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா டுடேவோட தமிழ் சேனல் ஓப்பன் பண்றாங்க. அங்க முதல்வர் போயிருக்காரு. அந்த வருகை அது இல்லாமல் அதில் ஒட்டி என்னென்னா, ஒவ்வொரு சேனல் ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஆங்கர் கொஸ்டின் கேட்பாங்க, முதல்வர் பதில் சொல்லுவார். இபிஎஸும் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்ட் டேபிளில் முதல்வர் அவர்கள் ஆன்சர் பண்ணலைன்றது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு
ஆங்கர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாமேலாம் பேசிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ செஷன் மாதிரி பண்ணியிருக்கலாமேலாம் கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த சேனல் ஓப்பன்? அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு. ஒரு இப்போதைக்கு நம்ம வந்து ஊடகங்களிடம் பேசுவதில்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் செல்கிற பல நிகழ்ச்சிகளில் ஊடகத்தினரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இன்டர்வியூ மாதிரி அல்லது ஒரு பைட்ஸ் மாதிரி அவர் என்னைக்கு பேசுறதே இல்லை. ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் ஊடகத்தினர் மீது அவர் ரொம்ப கரிசனத்தோடு இருக்கார் அப்படிங்கிறதே நம்ம மறக்க முடியாது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே, கால் வலிக்கலையா, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில் நிற்கும் போது அந்த மீடியாக்காரங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, அதனால அவங்க வந்து சஃபர் ஆகிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்தே கேட்குறாரு. அதான் விழா நடந்து முடிஞ்சு போயிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களெல்லாம் கேட்கல, அங்கிருந்தே கேட்குறாரு. அப்போ மீடியாக்கள் மீது அவருக்கு அன்பும் கரிசனமும் இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரண சம்பவம் தான் அது. பட் அதே நேரம் ஊடகங்களிடம் அவர் வெளிப்படையாக பேசாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம வரவேற்கலை. அதையும் நான் இந்த நேரத்தில் ஒரு ஊடகவியலாளராக நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊடகங்களை நீங்கள் சந்திக்கணும், அவர்களோடு பேசணும். நான் பல ஊடகங்களில் சொல்லுவேன், ஊடகங்கள்ங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி. நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக தான் உங்களுக்கு காற்று வரும், சில நேரத்தில் அனல் காற்றும் வரும். அனல் காற்று வருதுங்கிறதுனால நீங்கள் ஜன்னலே இல்லாமலாம் வீடு கட்ட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஊடகங்கள் உங்களை பாராட்டுவார்கள், சில நேரங்களில் விமர்சனம் செய்வாங்க, சில நேரங்களில் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுவாங்க. இது எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தான், உங்களுடைய நல்லதுக்கு தான். உங்களை காலி பண்ணணும், உங்களை காயப்படுத்தணுங்கிறது ஊடகங்களின் நோக்கம் இல்லை. அதே நேரம் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சேவகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது தனி கதை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊடகங்களை வந்து சந்திப்பது தான் உங்களையே அது மேம்படுத்தி கொள்ள உதவும். ஆனால் முதலமைச்சர் விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் ஊடகங்களை வந்து தள்ளி வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு ஊடகத்தை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஊடகமும் ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமாக இருக்கு. அப்போ அவன் அங்கேருந்து விஜய் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புனாலே அந்த நிர்வாகமே பார்த்தீங்கன்னா விஜயை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு 10 கேள்வியை கொடுத்து அனுப்போம். ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் பல பேரை டென்ஷன் ஆக்கினதை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு அனுபவம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கூட அவர் வந்து அதை தள்ளி வச்சிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்தியா டுடேவுடைய ஈவெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற நிருபரோடு இருந்து இவர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அதுவே கான்ட்ரவர்சி ஆகும். அப்போ எங்கள்கிட்ட எல்லாம் பேசாமல் நீங்கள் அங்கே மட்டும் பேசுகிறீங்களே, அப்போ நாங்கள்லாம் மட்டும் அவங்க வசதியான ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி ஒரு கேள்வியை விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக கூட அங்கே வந்து இந்த கேள்வி பதில் செஷனை வந்து அவர் தவிர்த்து இருக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. நன்றி சார். நன்றி.